தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழை என்பது எவ்வாறு இருக்கும், அதன் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது பற்றிய இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். இப்ப வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கு. இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? இப்போ நார்மலா வடகிழக்கு பருவமழை என்பது எத்தனை நாட்கள் இருக்கும்? வடகிழக்கு மழைக்காலம் அப்படின்றது நம்ம 3 மாதங்க பீரியட், அதாவது 1 அக்டோபர்லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும் அந்த சீசன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் அப்படின்னா அந்த 92 நாட்கள். அது காலநிலைக்காக, கிளைமட்டாலஜிக்கல் பர்பஸஸ்க்காக. ஆனால் மான்சூனோட ஆன்செட், நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆன்செட் லாங் டேர்ம் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருடங்கள் கணக்கில் பார்த்தீங்கன்னா 20 அக்டோபர் மழை துவங்கும், வடகிழக்கு பருவமழை துவங்கும். இந்த வருடம் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளது. இயல்பை விட அதிகமாக தமிழகத்திலே வடகிழக்கு பருவமழை மூலமாக கிடைக்கின்ற மழையளவு இயல்பை விட 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இயல்பு நிலைன்னு பார்த்தீங்கன்னா 44 சென்டிமீட்டர் இந்த 3 மாத பீரியட்ல. ஸோ இயல்பை விட அதிகமாக மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. வடகிழக்கு பருவமழையில அதாவது தொடக்கத்திலேயே அது கனமழையோ இல்ல புயலாவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வடகிழக்கு பருவமழை அப்படின்னா அந்த ரேஞ்ச், டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் லேசானது முதல் மிதமான மழை, அப்புறம் 7லேருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்குமா கனமழை, அப்புறமா மிக கனமழை, அப்புறம் அதி கனமழைன்னு கேட்டகரிஸ் இருக்கு. நம்ம எதிர்பார்க்கறது ஏதாவது ஒரு சினாப்டிக் சிச்சுவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேலடுக்கு சுழற்சியோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உண்டு. புயலினால நமக்கு அதிகனமழையும் பெய்ய சான்சஸ் இருக்கு ஓரிரு இடங்களிலே. அதோடு கூட காற்றின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இயல்பு தான். வடகிழக்கு பருவமழைன்னு வரும்போது இந்த 5 கேட்டகரியிலையுமே ஓரிரு இடங்களிலோ இல்லை மற்ற நிறைய இடங்களிலோ பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை எந்த அளவுக்கு இருக்கும்? விவசாயிகளுக்கு இது சாதகமான ஒன்றா அமையுமா? இப்போதைக்கு நம்மளோட கணிப்பு பிரகாரம் வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமான மழை பொழிவு தான் எதிர்பார்க்குறோம். தென்கோடி மாவட்டங்களில் இயல்பாகவும் இயல்பை விட குறைவாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த வடகிழக்கு பருவமழை அப்போ நம்ம கண்டிப்பாக மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணுமா? அதுக்கு அரசு தரப்பில் இருந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா? எப்போவுமே மழைக்காலம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அது எல்லாமே எடுத்துக்கணும். நம்ம டிராஃபிக் ஜாம் ஆகும், நிறைய தண்ணி தேங்குற நிலைமை இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மள பாதுகாக்க என்னெல்லாம் நம்ம நடவடிக்கை எடுக்கணுமோ அது எடுக்கணும். அரசாங்கத்துக்கும் நாங்கள் புல்லட்டின்ஸ் எல்லாம் ரெகுலராக அனுப்பிட்டு இருக்கோம். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றி இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா நம்முடன் இணைந்து அதற்கான விளக்கங்கள் அளித்தார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்த்குமாருடன் செய்தியாளர் குணசுந்தரி.